தற்போது நிலவுகின்ற வானிலை நிலைமைகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தற்போது வளிமண்டலவியல் திணைக்களமும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் டிசம்பர் 1வது கிழமையிலிருந்து. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலநிலை மாற்றத்தை நாங்கள் இப்போது உணரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஏனெனில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தது என்று கூறியும் எங்களுக்கு பாரியளவான மழை வீழ்ச்சி எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை. தாளமுக்கம் மூலமாகவே இதுவரை காலமும் மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக 7 தாளமுக்கங்கள் மூலம் எங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு தாளமுக்கம் அது புயலாக மாறி சூறாவளியாக மாற்றமடைந்தது. அதன் மூலம்தான் எங்களுக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலைமையை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு குளங்களுடைய நிலைமைகள், குளங்களில் நீர்மட்டம் ஓரளவான முழுமையான நிலைமையிலே கூடுதலான குளங்களில் காணப்படுகின்றது. எனினும் தற்போது விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சினை மழை இல்லாத காரணத்தினால விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்க வேண்டிய தேவைப்பாடும் தற்போது காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிலைமையின் பிரகாரம் ஒரு சிறிய அளவிலான ஒரு தாளமுக்க செயற்பாடு ஒன்று எதிர்வரும் 30ஆம் தேதி அளவிலே ஏற்படுவதற்கான சாத்தியம் ஒன்று காணப்படுகின்றது. அதைத்தான் நான் இங்கே காட்டுகின்றேன். அந்த தாளமுக்கத்தின் காரணமாக எங்களுக்கு 30ஆம் தேதி அளவில் இருந்து எங்களுக்கு 30, 31 எங்களுக்கு மழை வீழ்ச்சி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டளவில் இதனால் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் குறைவாக காணப்படுகின்றது. ஓரளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறலாம். அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு கரையோர பகுதிகளிலே தான் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கும். இதன் மூலம் 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளிலே மழை வீழ்ச்சி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது இந்த சிறிய அளவிலான தாளமுக்கம் காரணமாக. அதன் பிறகு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி கூடுதலாக கிழக்கு மாகாணத்தை தான் அதிகளவான மழை வீழ்ச்சிக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. பின்னர் அந்த தாளமுக்கம் சற்று வலுவிழந்து செல்வதோடு இன்னும் ஒரு குறைந்த காற்றழுத்தம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. அதன் மூலமும் எங்களுக்கு ஒரு மழை வீழ்ச்சி நிலைமை கிடைக்கலாம். அதிலும் குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்துக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி, ஓரளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே எதிர்வரும் 9, 10ஆம் தேதி அளவிலே ஓரளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டளவில் அதனால் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியின் அளவு மிக ஓரளவு குறைவாகவே காணப்படும். அதே போன்று அதனைத் தொடர்ந்து ஒரு மழை குறைந்த ஒரு காலநிலையே காணப்படுகின்றது. எனவே இதிலிருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை என்பது எங்களுக்கு ஒரு கடந்த 2-3 வருடங்களாக கிடைக்காத தன்மையை காணப்படுகின்றது. எனினும் இந்த தாளமுக்கங்கள் காரணமாக கிடைக்கின்ற மழையினாலேயே எங்களுடைய குளங்கள் நிரம்புவதுடன் அந்த நீரை வைத்துக்கொண்டு நாங்கள் விவசாயம் செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இதுதான் உண்மையாகவே இந்த காலநிலை மாற்றம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விளைவு. எனவே இது தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றும் இனிய மக்களும் இது தொடர்பாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப எங்களுடைய பயிர் நடவடிக்கைகள் அல்லது எங்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு அல்ல கடமைப்பாட்டுக்கு உள்ளோம். எனவே தற்போதைய நிலைமையின் பிரகாரம் இவ்வாறான ஒரு நிலையே மழை வீழ்ச்சியில் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் விவசாயிகள் கூடுதலாக தங்களுடைய வயல் நிலங்களிலே நீர் பற்றாக்குறை நிலைமை ஏற்படும். எனவே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தற்போது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியை சேமித்து பயன்படுத்தக்கூடிய வகையிலே சில செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.